கமர்டனுக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க, எவிக்ட் ஆகிடுவார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வெளிவந்திருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கோர்ட்டு டாஸ்க் அப்போ பிக் பாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரி கோர்ட் ரூல்ஸை அவமதிக்கக்கூடாது. ஃபஸ்ட் டே கோர்ட் முடிஞ்சவொடனே கூட எல்லோரும் வாதாடும்போது உங்கள் கோர்ட்டை கழுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன வேணால் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோர்ட்டுக்குள்ளே யாருமே எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேத்தி கேஸில் எல்லாருமே சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வினோத் அண்ணா கண்டினியூஸாக ஏதாவது கவுண்டர்ஸ் போட்டுகிட்டே இருப்பார். அப்போ கூட டக்குன்னு கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் விட்டு வினோத் அண்ணாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பார். எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்கள், இந்த மாதிரி கோர்ட்டில் வச்சு ஃபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இவ்வளோ தூரம் கோர்ட்டுக்கு வந்து மரியாதை கொடுத்த இடத்துல கமர்தன் வந்து சபரி ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கும்போது கோர்ட்டுக்குள்ளே துப்பியிருப்பார். அப்படின்னு துப்பியிருப்பார். அந்த துப்புனதுக்கு வந்து அது வந்து ஒரு கோர்ட் அவமதித்தது மாதிரி வரும். இது ஒரு பிபி வழக்காடு மன்றம், இது ஒரு காமெடி இப்படி இருந்தால் கூட, இப்போ லாஸ்ட் வீக் அந்த நடிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா எதுவுமே இப்போ தில்லானா கனகாம்பாள், அப்புறம் வந்து என்னென்னா தருமிக்கு வந்து கிருமி, இப்படி தான் பேர் வந்து ரைமிங்காக தான் வச்சுருப்பாங்க. அந்த இதை வச்சுருக்க மாட்டாங்க, மெயின் பேர்களை வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிபி வழக்காடு மன்றத்தை அவமதித்ததுனால தான் இந்த மாதிரி அவருக்கு வந்து வார்னிங் இன்றைக்கி கிடைக்க போகுது. ரெட் கார்டு இல்லைன்னா ஒரு எல்லோ கார்டாவது அவருக்கு ஷுவராக உண்டு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து எபிசோட் பார்த்தா தான் தெரியும். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.